ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 16 நம்ம ஸ்மால் அக்கௌண்ட் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒலிக்ட்ரா. ஸோ இந்த ஸ்டாக்கில் தான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நம்ம பார்த்துலாம். இன்றைக்கி பண்ணது 387 மைனஸ். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நான் போய் லாஸ் பண்ணேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நான் இதுக்கு பை போனதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு நிமிஷம், இந்த ஸ்டாக் ஒரு நல்ல அப்பர் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்போ வச்சுருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வச்சுருக்கு. இதை க்ராஸ் பண்ணால் நம்ம வந்து பை சைட் போகலாம். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் என்னோடய டார்கெட் பேஸாக வச்சேன். தெரிஞ்சுங்களா, ஒரு இன்வெர்டடு இது மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். அது என்ன சொல்லுவோம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இங்கே வந்து என்னோடய டார்கெட்டாக இருக்கணும். இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புவோம். பட் வந்து இந்த லைனை டச் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம இதை உடச்சா என்ட்ரி போனோம். இதுதான் வந்து என்னோடய செட்டப்பாக இருந்தது இன்றைக்கி. ஸோ நான் என்னோடய செட்டப்பில் அப்படி தான் போனேன். ஒரே நிமிஷம். என்னோடய என்ட்ரி பார்த்திங்கன்னா இதுவாக இருந்தது. இந்த ஹையை உடைக்கிறப்ப நான் என்ட்ரி போனோம். தென் என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த லோ, இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது லோ. தென் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா இது விக் இல்லை பாடி. ஸோ இந்த பாடி தான் வந்து என்னோடய டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம நினச்சா மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிது. நமக்கு அதையும் வச்சிட்றேன் ஒரு நிமிஷம். ஸோ 1213 இதுதான் வந்து என் என்ட்ரி பாயிண்ட்டு. எனக்கு வந்து இந்த 1212 என்ட்ரி போட்டு வச்சுருந்தேன். பட் எனக்கு அந்த இடத்துல என்ட்ரி கிடைக்காதனால நான் மாடிஃபை பண்ணி 1213 போட்டு எக்ஸிக்யூட் ஆனேன் 54 குவான்டிட்டி. ஸோ என்ன ஆச்சுன்னா நமக்கு என்ட்ரி ஆகிட்டு இங்கேருந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இன்றைக்கி இந்த இடத்துல சைடு வேஸ் வச்சிடலாம். மார்னிங்லேருந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சைடஸ் வச்சுட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம டார்கெட்டில் போய் ஹிட் ஆகிட்டோம். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் தி இது பையர்ஸ் வந்து என்ட்ரி போயிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் போனேன். சரி ஓகே, சப்போஸ் கீழே வராமல் இங்கே போயிட்டு ஹிட் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற, அதான் சொல்லுவாங்களே ஒரு க்ரீடு, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கான்செப்டில் போய் தான் இதில் மாட்டினேன். பட் பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் படி கரெக்டாக போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராப்பில் மாட்டி கரெக்டாக எண்ட் ஆஃப் தி டே நமக்கு நினச்சது தான் நடந்திருக்கு ஸ்டாக்கில். ஸோ ஏதாவது ஒரு சில நாள் இப்படி நடக்கலாம். ஸோ அதுக்குன்னு வந்து உங்கள் செட்டப்பை மாற்றி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 16 இன்ட்ராடேயில் இது 16th டேயில் இது இருக்குமே நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ட்ரேடை தான் வந்து லாஸே பண்ணியிருப்போம். ஸோ நான் அதோட உங்களுக்கு என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்குறீங்க லைவாக காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் வேணா சொல்லுங்கள், அதுக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து நான் எவ்வளோ வருஷமாக ட்ரேடிங்கில் இருக்கேன், தென் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, எல்லாமே கேபிட்டல் கெயின் டேக்ஸோடு காட்டிடுறேன். சரியா? உங்களுக்கு கமெண்ட்டில் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கு அதான் கம்மிங் டேஸில் அதை ரெடி பண்ணி அதுவும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு.